ராவணனை அழிக்க வானர சேனைகளுடன் இலங்கை செல்வதற்கான கடலில் பாலத்தை அமைக்கக்கூடிய பணியை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த பணியில சுக்ரீவன், அங்கதன், அனுமன் மற்றும் வானர சேனைகளும் இருந்தாங்க. அந்த சமயத்துல அனுமரின் முன் தோன்றினார் சனீஸ்வரன். அனுமரே, தங்களுக்கு 7.5 சனி பிடிக்கும் காலம் தொடங்குகிறது. என்னை தவறாக எண்ணாதீர்கள். என் கடமையை செய்ய அனுமதி தாருங்கள் என்றார். சனீஸ்வரா, ராவணனை சிறையில் இருக்கும் சீதா தேவியை மீட்க நாங்கள் இலங்கை நோக்கி செல்வதற்கான பணியை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த பணி முடிந்ததும் நானே தங்களிடம் வருகிறேன் என்றார் அனுமன். அனுமனே, காலதேவன் தந்த பணியை நான் சரியாக செய்து முடிக்க வேண்டும். அதனால் உன் உடம்பில் எந்த பாகத்தில் நான் அமரலாம் என்று கேட்டான். என் கைகளுக்கு இப்போது வேலை இருக்கிறது. கால்களில் உங்களுக்கு இடம் தந்தால் உங்களுக்கு நான் தரும் அவமரியாதையாகும். எனவே நீங்கள் என் தலையின் மீது அமருங்கள் என்றார் அனுமன். சனீஸ்வரரும் தலையில் ஏறி அமர அனுமன் சிறிய சிறிய பாறைகளை தூக்கி தன் தலையின் மீது வைத்து அவருடைய வேலையை செஞ்சிட்டு இருந்தாரு. பாறைகளின் பாரத்தை அனுமனுக்கு பதிலாக சனீஸ்வரன் தூக்கியதால் சனீஸ்வரனுக்கு பயம் வந்துவிட்டது. தலையில் இருந்து கீழே குதித்தார். சிவனின் அம்சமான உங்களை 7.5 ஆண்டுகள் அல்ல 7.5 நிமிடங்கள் கூட பிடிக்க முடியாமல் தோல்வி அடைந்து விட்டேன் என்றான் சனீஸ்வர பகவான்.